அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சாட்டர்டே சண்டே சனிக்கிழமை கொடுக்கும் சனி கெடுக்கும் சனி. ஏன்டா 2007க்கு முன்னாடி ஜாயின் பண்ண டீச்சருங்களுக்கெல்லாம் ஆசிரியர்களுக்கெல்லாம் போட்டு வருவீங்களே பென்ஷனை, அதை வச்சு ஜென்ஸ்லாம் என்ன பண்ணுறானுங்க, குடிக்கிறானுங்க, கூத்தடிக்கிறானுங்க, தம் அடிக்கிறானுங்க. லேடிஸ் என்ன பண்ணுறாங்க, நல்லா ஊரை சுற்றுறாளுங்க, இதுதான் பண்ணுறாளுங்க. அதையும் கட் பண்ணிட்டு ஒரு லிமிட்டாக போட்டு விடு, ஆஃப் சேலரி போட்டு விடு, ஆஃப் பென்ஷன் போட்டு விடு, உனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டு விடு. அவங்க பசங்களாம் செட்டில் ஆகிடுச்சு இல்லை, அவங்க பசங்களாம் காசு அனுப்புது இல்லை, யூஎஸ், யூகே, ஜெர்மனியில் செட்டில் ஆகுது இல்லை, ஆஸ்திரேலியா, கனடாவில். அப்புறம் நான் இருக்கிறவங்களுக்கே கொண்டு போய் கொடுத்துருங்க. கேட்டால் சர்வீஸ் பண்ணாங்க அப்படின்னீங்க. அவனுங்கன்னா அவனுக்குலாம் சொந்தக்காரங்களுக்கு, பந்தக்காரங்களுக்கு, கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு, அனாதை குழந்தைங்களுக்கு, இல்லை யாராவது உதவி பண்ணவங்களுக்கே உதவி பண்ண மாட்டாங்க. நீங்களாம் வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டீங்க அப்படின்றாங்க. அவங்களுக்குலாம் எதுக்கே கொடுக்குறீங்க நீங்கள்? தெரியாமல் தான் கேட்குறேன். அப்புறம் தான் கவர்மெண்ட்டு தாவேக்க விஜய் இதுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு, சி ஜோசப் விஜய் பென்ஷன் 2007க்கு முன்னாடி டீச்சராக இருந்தவங்களாம் டிடிஎட் 2 வேலை கிடச்சிருக்கோம். விழுப்புரம், திருவண்ணாமலை, அந்த மாதிரி 2 ஏரியாவில் டீச்சர்ஸ் வேலை கிடச்சிருக்கோம். அவங்களுக்குலாம் பென்ஷன் கொடுத்துருப்பீங்க. 2007க்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் நீங்களே கட்டி நீங்களே வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பென்ஷனே கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு ஆஃப் பென்ஷன் கொடுங்க, மீதி காசு தூக்கி இப்போ டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இனாமாக தராதிங்க. ஆக்குபேஷனாக ஒரு பிளான் போடுங்க. ஏன்னா ஒரு தொழில் முனைவோர், ஆண்டர்ப்ரனர்ஷிப், என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சோசியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியர், ராஜாஜி மூதறிஞர் சொன்ன மாதிரி அப்பா செய்கிற தொழிலே செஞ்சாலும் பரவாயில்ல, கைத்தொழில் இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்களை ஒத்துக்கொள், பட்டுக்கோட்டை பெருவாகர் சொன்ன மாதிரி எதனா ஒரு தொழில் செஞ்சு தொழில் முனைவர் ஆகட்டும். இதுதான் நான் சொல்கிறேன். அவர் சொன்னது சரிதான். பட் குலக்கல்வின்னு வரணும் அவர் சொல்லி. டிவிஎஸ் தான் சொன்னார், லூகாஸ் டிவிஎஸ் இயந்திரவியல் துறை, அதில் கற்றுக்கோ. அப்படி இல்லைன்னா வேறு எதனா சாஃப்ட்வேரில் டிசைன் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா அக்ரியில் எதனா, அதுவும் இல்லைன்னா எதனா ஷிப்பில் எதனா, அதுவும் இல்லைன்னா ஃப்ளட் வருது இல்லை, அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் எதனா. ஸ்விம்மிங் தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க யூனிவர்சிட்டியில். ஸ்விம்மிங் தெரியாமல், ஸ்விம்மிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ். சுனாமியில் ஸ்விம்மிங்கை போட்டாங்கன்னு சொல்கிறீங்க, சும்மா ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்றீங்க. ஆனால் முதியோர் ஆகிட்டா மூட்டு வலி வந்து சாமி கும்பிட முடியாத எல்லாமே ஏற்படுது. சும்மா யூடியூப் சேனலில் எங்களுக்கெல்லாம் தெரியாதா, பெண் தெய்வம்னா குலதெய்வம் எதுவும் தெரியலனா காமாட்சி அம்மனை கும்பிடணும், ஆண் தெய்வம்னா முருகர் கும்பிடணும் தெரியாதா? அதை போட்டு வெள்ளை கணக்கு பண்ணி விட்டு காசு சம்பாதிக்கிறாளுங்க. நாங்களாம் என்ன அப்படியே சம்பாதிக்கிறோம்? ஒன்றும் சம்பாதிக்கல. வீடியோ போட்டு விட்டு கல்வியை சொல்லி கொடுத்தா அது பாவம்னு சொல்லிட்டு காசு வாங்காமல் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருங்க. ஃப்ரீ ஷிப்ஸு, மெரிட்டோரியஸு, ஏதோ ஒன்று போங்க. தியோகிரசி எப்போ தான் நடக்க போகுதுன்னு தெரில சங்கம யுகத்தில்.